எப்பவுமே புரட்டாசி முதல் வாரமே தள்ளு போட்டுடுவேன். ஆனா, இந்த வாரம் போடல. சந்தோஷனாலும், கஷ்டனாலும் உன் முன்னாடி தான் வந்து நிக்கிறேன். உன் முன்னாடி தான் கண்ணீர் விட்டாலும், சிரிச்சாலும் அதுவுமே உன்கிட்ட தான். இப்ப கூட ரொம்ப கஷ்டத்த குடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்ககிட்ட தான் வந்து நிக்கிறேன். இங்க கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை ரொம்ப அதிகம். ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த நினைப்பே அந்த குழந்தைய காக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எங்க ரிலேட்டிவ்ல ஒரு பாப்பாக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. எனி டைம் தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க ஒரு குழந்தை, துரு துருன்னு ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தை, இப்போ எதுவுமே சாப்பிடாம அப்படியே சாப்பிட்டாலும் உடனே வாமிட் பண்ணிடுறா. டல்லாவே இருக்கா. யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேசக்கூட மாட்றா. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு பிஞ்சு குழந்தைங்களை இப்படி வாட்டி வதைக்காதீங்க. சீக்கிரமே என் குழந்தை சரியாகி சுகத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் வீட்டுக்கு வந்துடணும். உங்களோட பிரார்த்தனையும் என் குழந்தைக்கு கொடுங்க.